செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது துணைத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா இதை சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனை நல்லாவும் எழுதிருக்கீங்க, ஓகேங்களா. அண்ட் ஒரு சில பேர் நல்லா எழுதாமையும் இருக்கீங்க, ஓகேங்களா. யாரை சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்டில், குறிப்பிட்ட சப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதில் ஒரு சில கொஷின்ஸ் தெரியலையோ இல்லை கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் படித்தது வரல அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஷினை எழுதாமல் விட்டுருக்கீங்க. அதாவது பக்கங்களே ஃபில் பண்ணாமல் குறிப்பிட்ட பக்கம் மட்டும் ஒரு 5-6 பக்கம் மட்டும் எழுதிட்டு தெரிஞ்சது மட்டும் எழுதி வச்சுருக்கீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுவாங்களா இல்லை மார்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான், ஓகேங்களா. அதை முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிடுறேன். செல்லக்குட்டிஸுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நான் இவ்வளோ பக்கம் தான் எழுதியிருக்கேன், நான் ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அதுவே பயமாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா. நீங்கள் எழுதிருக்கிறது அந்தளவுக்கு மார்க் வருமா அப்படின்றத. மற்றபடிக்கு நல்லா எழுதிருக்கவங்க, நல்லாவே பக்கங்களை ஃபில் பண்ணி அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோங்க, பயப்படவே வேணாம். நல்ல முறையில் மார்க் அதிகமாக வரும், பாஸை தாண்டி மார்க் அதிகமாக வரும். ஸோ பயப்பட வேணாம் செல்லக்குட்டிஸு. எழுதாதவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டவுட் தான், ஓகேங்களா. வெயிட்டிங் லிஸ்ட். ஏன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சில இது மாதிரி பேஜஸ் கம்மி எழுதி எக்ஸாமை சரியாக எழுதாதவங்களே அடுத்ததாக கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் எப்போ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, இந்த எக்ஸாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணல இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்னா நீங்கள் டேரெக்டாக இதுக்கப்புறம் எக்ஸாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, 10th இருந்தால் இப்போ படிச்சிருக்கக்கூடிய 10th செல்லக்குட்டிஸ் கூட, 11th இருந்தால் இப்போ படிக்கிற 11th செல்லக்குட்டிஸ் கூட, 12th இருந்தால் இப்போ படிக்கிற 12th, இவங்க கூட மார்ச் ஏப்ரலில் நடக்கும் பார்த்தீங்களா. அப்போ தான் அடுத்த பருவத்தில் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். அதாவது இந்த பருவத்தில் படிச்சுட்டு இருக்கவங்க கூடவே படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக வீட்டிலேருந்தே படிச்சுட்டு கூட அந்த எக்ஸாம் எழுதலாம். இல்லை அகாடமிலையோ இல்லை ஸ்கூல்ஸில் கூட நீங்கள் மீண்டும் 10th கூட சேர்ந்து கூட படித்து எழுதலாம். அது உங்களோட விருப்பம். அதாவது யாரை சொல்ல வரேன்னா, எக்ஸாமினேஷனை சரியாக எழுதாதவங்க இந்த ப்ரோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடிக்கு எழுதுறவங்க நம்பிக்கையோடு இருங்க, ஓகேங்களா. நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோ இன்னும் அதிகமாக வச்சு இருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்டில் அந்த நம்பிக்கைக்கான கமெண்டை ஹார்ட் கமெண்டை கொடுங்க. நான் பார்க்குறேன் செல்லக்குட்டிஸு. ஏன்னா நிறைய செல்லக்குட்டிஸ் பார்த்திங்கன்னா ப்ரோ உறுதியாக சொல்கிறேன், நான் பாஸ் ஆகும் ப்ரோ, மார்க் அதிகமாக எடுப்பேன், ஏன்னா நல்லாவே எழுதியிருக்கேன் ப்ரோ, எக்ஸாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக உட்காந்து படித்து நல்லாவே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கமெண்டில். ஸோ உங்களுடைய நம்பிக்கையே அந்த ஹார்ட் கமெண்ட்லேயே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மேலும் ரிசல்ட்டை பற்றி கவலை கொள்ள வேண்டாம், ஓகேங்களா. அது இன்றைக்கி விளையாடலாம், நாளைக்கு விளையாடலாம், அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம். ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போயிடுமா ப்ரோ அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் மந்த்லாம் இந்த மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்மளுடைய வேலை எக்ஸாம் எழுதுறது படிக்கிறது முடிச்சிட்டோம். ஆனால் அதை தாண்டி ஆசிரியர்களுடைய வேலை இருக்குது. பேப்பர் கரெக்ஷன் பண்ண, வேல்யூவேஷன், மார்க் ரிசல்ட் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா A to Z ஒரு பெரிய வேலை இருக்குது. அதெல்லாம் அவங்க முடிக்கணும். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும், ஓகேங்களா. உங்களுடைய வேகம்ன்றது புரியுது, உங்களுடைய சுச்சுவேஷனும் புரியுது. மாணவர்களுடைய சுச்சுவேஷன், வீட்டில் என்னென்னா இன்னும் ரிசல்ட் வரலையா, அடுத்தது செய்யலையா, 10th போகலையா, இல்லை 12th காலேஜ் போகலையா, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கேட்டே இருப்பாங்க. உங்களுடைய சூழ்நிலையும் எனக்கு புரியுது. பட் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அது வரைக்கும் எல்லா செல்லக்குட்டிஸும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் ஹார்ட் கமெண்ட்டை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே செல்லக்குட்டிஸ், பாய், டேக் கேர். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. நன்றி, வணக்கம்.